ஜெய் மகாதேவ, ஹர ஹர மகாதேவ. 16 செல்வங்களை உடைய ஈசா போற்றி, 16 செல்வங்களை அருளும் சிவனே போற்றி போற்றி. அன்பார்ந்த அன்பர்களே, யூடியூப் சேனல்ல நம்ம ரெகுலராக வந்துட்டு இருக்கோம். நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். பிடிச்சிருக்கும், நிச்சயமா நம்ம பேசுறது உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும். அதனால அடுத்தவர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய பேர் பார்க்கட்டும். ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள், பொய்யான தகவல்கள் இன்று ஊடகங்களில் உதவி கொண்டிருக்கிறது. அதனால சில பல கஷ்ட நஷ்டங்கள்லாம் ஏற்படுகிறது. அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, கிளியரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சேனலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா நம்ம சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய முக்கண்ணனை பத்தி பார்க்க வருகிறோம். முக்கண்ணன் சொல்லும்போது 3 கண்களை உடையவர். ஒன்று வலபாகத்தில் இருக்கக்கூடிய வலதுகண், இடபாகத்திலே இருக்கக்கூடிய இடதுகண், மேல்புறத்திலே இருக்கக்கூடிய நெற்றிக்கண். இந்த முக்கண்ணனை நம்ம ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்வது நமக்கு மிக மிக நல்லது. சிவபெருமானுக்கு யார் அதிபதி அப்படின்னா, சிவபெருமானுடைய அதிபதி அக்னி கோலமாக இருப்பதனால அவர் சூரியனுக்கு அதிபதி. தந்தைக்காரகன் என்று சொல்லக்கூடிய தந்தைக்காரகன். ஏற்கனவே விநாயகரை பத்தி பார்த்தோம், அவர் நட்பு காரகன், நண்பர்கள் காரகன். அடுத்ததா முருகப்பெருமானை பத்தி சகோதர காரகன். இப்போ சிவபெருமானை பத்தி பார்க்கிறோம். சிவபெருமான் யாரு அப்படின்னா தந்தைக்காரகன். நம்ம ஆத்ம பலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பலத்தை ஏற்படுத்தக்கூடியவர். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அதெல்லாம் இருக்கு அப்படின்னா சூரியனை ஒரு 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணி அப்படியே மேலே பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த ஆத்ம பலம் கிடைச்சிடும். அந்த ஸ்ட்ரெஸ் உடனே போயிடும். ஸ்ட்ரெஸ் உள்ளவங்க எல்லாருமே என்ன பண்ணணும், அதிகாலை 6லிருந்து 7 ஸ்ட்ரெஸ் உள்ளவங்களாம் மாடிக்கு போய் 6லிருந்து 7 சூரிய உதயத்தை ஒரு 2 நிமிஷம் உட்காந்து மனசால தியானம் பண்ணீங்கன்னா ஆத்ம பலம் ஏற்படும். ஆத்ம பலம், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் குறையும். இது மன அழுத்தம் குறையதுக்கு அதை பண்ணு, இதை பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் செய்ய வேண்டாம். மாடியில போய் உட்காந்து 6லிருந்து 7க்குள்ள ஒரு 10 நிமிஷம் அந்த சூரிய பகவானை வழிபாடு செய்தாலே ஆத்ம பலம் கூடிவிடும். கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருவார் சூரியன். அப்போ இந்த கிரகத்துக்குன்னு அதிபதி சிவபெருமான, கிரகத்து அதிபதி அப்படின்னு சொன்னோம்னா சூரியன். சிவபெருமான் யாரு? படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த மும்மூர்த்திகளிலே நடுவில் இருக்கக்கூடியவர். காத்தல் என்று சொல்லக்கூடிய அதிபதி, நம்ம எல்லாம் காக்கக்கூடியவர். நமக்கெல்லாம் உணவுகளை அன்றாடம் அளித்து நாம் ஜீவிதம் செய்வதற்கு துணையாய் இருப்பவர் இந்த சிவபெருமான். சிவபெருமானுக்கு 2 குழந்தைகள், அது இல்லாமல் இன்னொரு குழந்தை இருக்கிறார், அது ஐயப்பன். ஐயப்பனுடைய தனி கதையை நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். இந்த முதற்கண் விநாயக பெருமான் கேது, அதுக்கு அடுத்தது செவ்வாய் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான். அடுத்ததா இவர் சூரியனாவே இருக்கார். இவருடைய மனைவிக்கு என்ன ஸ்தானத்தை கொடுக்குறாருன்னா சந்திரன்கிற ஸ்தானத்தை கொடுக்குறார். சூரியனுக்கு அடுத்தது விதியாகப்பட்டது சூரியன். விதியாகப்பட்டவர் சிவபெருமான். விதி நம் தலையெழுத்துன்னு சொல்றோம் இல்லையா, அந்த விதியை நுணுக்கமாக நமக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் இந்த சூரியன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான். இப்ப நம்ம வீட்டுல ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் நடந்து போச்சு, அப்பாவோட ஒரு சிறு சஞ்சலம் அப்படின்னா உடனடியாக எங்கு போக வேண்டும்? அப்பா கிட்ட போய் நம்ம உடனே மன்னிப்பு கேட்க முடியாது. கொஞ்சம் நெருடலா இருக்கும். அவர் பேசுறதெல்லாம் நமக்கு மனசு வலிக்கும், நாம பேசுறதெல்லாம் அவருக்கு மனசு வலிக்கும். 2 பேரும் பேசிக்கொள்வதற்கு கொஞ்சம் கால இடைவெளி வரும். அப்போ அந்த சமயத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நேரா சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமான ஒரு 5 முறை வலம் விட்டு சிவபெருமானை நமஸ்காரம் செய்து, ஐயா நான் பண்ணதெல்லாம் தப்பு, தந்தைக்காரகனே ஆத்ம பலத்தை தான், என் தந்தையுடன் இருக்கும் சண்டையை தீர்த்து விடுதான் உடனே தீர்ந்துடும். வீட்டுக்கு வந்தீங்கன்னா அப்பா என்னப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, மனசுல வச்சுக்கலப்பா, விடுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படும். அப்போ சிவபெருமான் தந்தைக்காரகனாக இருக்கிறார். தந்தைக்காரகனாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அவருடைய காலகட்டத்துல ஒரு சில மாதங்களிலே அவர் மறைந்து வாழும் பொழுது பகையாக மாறும்போது வீட்டில் இருக்கக்கூடிய தந்தைக்கும் மகனுக்குமான உறவு குறையத்தான் செய்யும். அப்ப இந்த சிவபெருமான் எதற்கான ஒரு விஷயமா நம்ம கும்பிடுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பிரதோஷத்துக்கு அதிபதி, ஆழகால விஷத்தை உண்டார். இந்த ஆழகால விஷத்தை உண்டது அதுக்கு ஒரு தனி கதை, நந்தியம் பெருமானுடைய கதை. அது நம்ம இன்னொரு தடவை நம்ம பார்க்கலாம். இது மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம இந்த சூரியனை பத்தி பார்த்து கொண்டிருக்கிறோம், சிவபெருமானை பத்தி பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவபெருமான் உலகத்துக்கே அக்னியாக
ஜுவாலையாக, ஒரு தீப்பிழம்பாக, ஆத்ம பலத்தை தரக்கூடியவராக அப்படிங்கிற ஒரு காரகமாக அவர் இருக்கிறார். சிவபெருமானை வழிபடுவோர் யாரும் இதுவானதே கிடையாது. சிவபெருமன் நாடுடைய சிவனையை போட்டு எல்லாட்டவர்க்கும் எல்லா நாட்டுக்கும் இறைவனாக இருக்கக்கூடிய சிவனே அப்படின்னு தான் மந்திரங்கள் சொல்லுது. அதனால முப்புறம் எரித்தவர்னு இருக்கு சிவபெருமானுக்கு. முப்புறம் எரித்தவர், கிழக்க மாத்திரம் விட்டுட்டு தெற்கு மேற்கு வடக்கு எல்லாத்தையும் எரிச்சுட்டார். திரிபுரம் எரித்தவர். திரிகுணம் திரிகுணாகாரம் திரியச்சந்த திரியாயுதம் திரிஜன்ம பாபசங்காரம் ஏகவில்வம் சிவார்ப்பணம். திரிகுணம் 3 குணம் படைத்தவர். திரிகுணாகாரம் அந்த 3 குணத்துக்கும் 3 விதமான காரகத்தை படைத்தவர். திரியச்சந்த திரியாயுதம் திரிசூலம் என்னும் அந்த திரியாயுதத்தை கையிலே பிடித்துக் கொண்டிருப்பவர். திரிஜன்ம பாபசங்காரம் 3 ஜென்ம சாபங்களை போக்கக்கூடியவராம் சிவபெருமான். அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு ஒரு வில்வத்தை எடுத்து அப்படி வச்சோம்னா ஏக வில்வம் சிவார்ப்பணம், சிவனுக்கும் கொடுத்துட்டோம்னா அவர் பார்த்துப்பார். முப்புறம் எரித்த சிவபெருமான் கிழக்கு திசையை மட்டும் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கார். 3 புறங்களையும் எரித்து விட்டார். ஆகையினால சிவபெருமான் வழிபாடு சால சிறந்தது. சிவபெருமானை பற்றின அடுத்தடுத்த விஷயங்கள் நிறைய வந்துட்டே இருக்கும். நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நல்ல விஷயங்களை மட்டும்தான் பார்க்க போறோம். நீங்க அடுத்து என்ன விஷயம் வரப்போகுது அப்படின்னு ஆர்வமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த சேனல் இருக்கும். நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். பொய்யான தகவலை எல்லாம் சுக்கு நூறாக்க போகிறோம். பொய்யான தகவல் வருகின்ற அத்தனை பேருமே ஒரு விஷயத்துல ஒரு காலகட்டத்துல நாம சொன்னது தப்பு தான் அப்படின்னு உணரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பேசணும். யாரையும் தவறா சொல்ல விருப்பப்படுங்க. இன்னைக்கு காலகட்டம் அந்த மாதிரி இருக்கு. பணம் மட்டுமே பிரதானமாக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஊடகக்காரர்கள் பல்வேறு விதமான ஊடகங்களில தவறான செய்தியை பரப்பி இந்து மதத்திற்கான கோட்பாடுகள் எல்லாம் அழித்து விட வேண்டும் என்று எண்ணம் செய்து கண்கணம் கட்டி கொண்டு இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம பார்க்க விருப்பப்படல. நம்ம என்ன விஷயத்த சொல்ல போறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியமான விஷயம். அதனால தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கு போய் சேரட்டும். நல்ல விஷயங்கள் நல்ல விதமாக வரட்டும். உங்களுக்கான கேள்விகள் ஏதாவது இருக்கா? எதை பத்தின கேள்விகளாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க திவசம் பண்ற கேள்விகளாக இருந்தாலும் பரவாயில்ல, சுவாமிக்கு வழிபாடு செய்யக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் பரவாயில்ல, விளக்கேற்ற முறைகளை பற்றி தெரிந்து கொள்வதாக இருக்கட்டும், கோலம் போடுவதிலாகட்டும், கனவு காண்பதிலாகட்டும், நீங்க உங்களுடைய ஜாதகம் சம்பந்தமான விஷயங்களாகட்டும், எதுவா இருந்தாலும் கேள்விகளை உடனுக்குடன் என்னுடைய பர்சனல் நம்பர் இங்க வரும். அந்த பர்சனல் நம்பருக்கு கொடுத்தாலும் சரி, சேனலோட நம்பருக்கு நீங்க அனுப்பினாலும் சரி, உங்களுக்கான பதில் ஒரு வாரத்திற்குள் நீங்க நாம கேட்ட கேள்வி வந்துருச்சு, நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்திகரமாக அமையக்கூடிய சேனலாகத்தான் இது இருக்கும். அதனால சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, நமஸ்காரம்.